விஜய் எப்ப வந்து மீடியாவை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுக்குறா அன்னைக்கு தான் வந்து வேர்ல்டு லெவல் பிக் பிரேக்கிங்கா இருக்கும். சத்தியமா நடக்காது, தெரிச்சிரும் இணையம் முழுக்கன்னு அது சத்தியமா நடக்காது. வீடியோ உங்கள் எண்ணம் கனவாகவே. ட்விட்டர்ல ஒரு வீடியோ விட்டாலே இந்த டிவிகே குரூப்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதை கொண்டு போயிட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க நம்மளே பாக்கணும். இன்னைக்கு சோசியல் மீடியா கையில இருக்கிறதுனால அவரை பெரிய பூம் ஆக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்களே பார்த்து. சரி, சோசியல் மீடியால மட்டும் ஒரு தலைவர் பேசும்போது லைட்டா நாளைக்கு நாட்டை ஆட்சி செஞ்சிட முடியுமா? அது என்னால முடியாது. ஆனா சோசியல் மீடியால மட்டுமே ஒரு தலைவர் வந்து தலைவரானார்னா அது எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜன் மாதிரி பேசுறீங்க. என் தலைவர் பேசினா 3 லட்சம் பேர் பார்ப்பான், சிஎம் பேசினா 30 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறான்னு வியூஸை வச்சு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு அதான் வியூஸை வச்சு ஒருத்தவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னா நியாயமாக சவுக்கு சங்கர் சிஎம்மாக இருக்கணும், நான் டெப்டி சிஎம்மாக இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் வந்து சும்மா பேசக்கூடாது வாய்க்கு வந்துச்சுன்ட்டு. இல்லை நான் ஆதவை தான் சொல்கிறேன். பாரு இல்லை நீங்கள் வெறும் சோசியல் மீடியானால ஒருத்தரை பிரபலப்படுத்தலாம், பேசுகிற விஷயத்தை பிரபலப்படுத்தலாம். ஆனால் மக்கள் ஏற்கக்கூடிய தலைவராக வெறும் இந்த சோசியல் மீடியா ரீல்ஸோ அல்லது அவன் மேடை பேச்சோ நாளைக்கு கொண்டுட்டு வருமானா கிடையாதுங்கிறது தான் நிதர்சனம். 26 வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பூமி இருக்க தான் செய்யும். ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுன்னா எப்படி அடிச்சு உரமா உட்கார வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க.